ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட கேரளா லாட்ரி கிஸ்ஸிங் சேனல், உங்களுடைய சேனல். நான் கேரளா லாட்ரி கிஸ்ஸிங் குரு. இன்றைக்கி 50-50 சைபர் 86 அதுக்குரிய ரிசல்ட் என்ன, நம்ம கிஸ்ஸிங்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரிங்களா? வணக்கம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினம் தினம் வெற்றி கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மள 38-34. இந்த 38-34க்கு நம்ம ஆல் போர்ட்லன்னு பார்த்திங்கன்னா 4-2 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? சரி, ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பரில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பரில் நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னதில் ஸ்ட்ராங்கில் 4-8. சரிங்களா? மற்றபடி இதில் போர்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் 38-34. சரிங்களா? நம்ம ஏ போர்டில் இங்கே 9-0-6, பி போர்டில் 6-2-4 கொடுத்துருந்தோம், சி போர்டு 8-6-4 கொடுத்துருந்தோம். சொல்லப்போனால் ஏசியில் 84, நான் சியும் பி அப்படியே போர்டு மாதிரி கொடுத்துருக்கேன். அதான் கணிப்பில். அதே மாதிரி இங்கே 9க்கு 8, இங்கே 2க்கு 3, 4க்கு 5 அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது ஏன்டா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேங்கிறீங்களா? அதுவும் வாஸ்தவம் தான். சரி, இந்த நம்ம கொடுத்ததில் எதுவுமே உட்காரல. சரிங்களா? 38-34 ரிசல்ட்டு 38-34. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே 4 கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதாவது சி போர்டில் நான் இங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏசியில் 34 கொடுத்துருந்தேன். ஏசியில் 34 கொடுத்துருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் 34. அதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு. போர்டு மாறிடுச்சு. ஏசியில் 34க்கு நான் பிசியில் கொடுத்துருந்தேன். அதனால் அது ஒரு மாற்றம். அடுத்து 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் 3 கொடுத்துருந்தேன். இங்கே இருக்குது. சரிங்களா? சொல்லப்போனால் நம்ம 4 டிஜிட்டில் 3க்கும் சி போர்டில் 4ம் பாஸ் ஆகிருக்குது நம்ம கொடுத்ததில். அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா, ஆல் போர்டில் 4-2 ஸ்ட்ராங்கான நம்பர் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்ததில் 4-8 அப்படிங்கிறது இன்றைய ரிசல்ட்டில் நம்ம கொடுத்த கணிப்பில் வந்த மேட்சான நம்பர்ஸ். வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி போர்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லை, கொடுத்த கெஸ்ஸிங்கில் லைட்டாக கொஞ்சம் மாறிடுச்சு. அதாவது 8க்கு இங்கே நான் 9 கொடுத்துருக்கேன், 3க்கு 4 கொடுத்துருக்கேன், இங்கே 4க்கு 5 கொடுத்துருக்கேன். நியர்பையில் ஜஸ்ட்டு மாறிடுச்சு. சரிங்களா? மற்றபடி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏசி 34, பிசியில் நான் 44 கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், பிசியில் 44 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா 34 பாஸ் ஆகிருக்குது. நான் ஏசியில் கொடுத்த நம்பர் அப்படியே பிசியில் இப்போ வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது? காருண்யா ப்ளஸ் 513 நாளைக்கு 14ஆம் தேதிக்குரிய கெஸ்ஸிங் என்னப்பா உங்களோட கணிப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு அருமையான கெஸ்ஸிங் இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ரிசல்ட் பார்த்திங்கன்னா 38-34. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 8க்கு நான் எடுத்திருக்க நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8க்கு நாளைக்கு அது வாய்ப்புகள் 9, 5, 7. என்னடா டெய்லி 9ங்கிறீங்களா? ரிசல்ட்லலாம் பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஒரு வருஷம் ரிசல்ட்டில் அந்த மந்த்லி ரிசல்ட் சார்ட் எடுக்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 8க்கு 9 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா 8க்கு 9 இல்லை 8க்கு 8 இறங்குது. அதே மாதிரி ஒரு போர்டு மாற்றி இந்த 2 போர்டு ஏசி இல்லை பிசி, ஏ போர்டில் இருக்கிற 8 அப்படியே இறங்குது. அப்படி இல்லைன்னா ஏபி இல்லை சி போர்டில் இருக்க 4 அப்படியே இறங்குது. அது அப்படியே இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அதனால தான் அவங்க நாளைக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறதுக்காண்டி தான். நாளைக்கு திரும்ப 9க்கு வாய்ப்புகள் இருக்குது. 9 நான் விடுற மாதிரி இல்லை. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 5, 7 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 1, 0. பி போர்ட்லேயும் 9 என்னடா சொல்கிற அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. இந்த 4க்கு நாளைக்கு 9, 8, 7. சரிங்களா? இதில் எல்லாம் நான் மொத்தம் ஏ போர்டில் 6 நம்பர், பி போர்டில் 6 நம்பர், சி போர்டில் 6 நம்பர் எடுத்துருக்கேன். ஏ போர்டில் இருக்க 3 நம்பர் கொடுத்துட்டேன், பி போர்டு 3 நம்பர், சி போர்டு 3 நம்பர். பேலன்ஸ் எல்லாமே ஏபிசியில் உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 0க்கு வாய்ப்புகள் உண்டு, 9க்கு வாய்ப்புகள் உண்டு, 1க்கு வாய்ப்பு உண்டு, 5க்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆல் போர்டு 0, 9, 1, 5. சரிங்களா? ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 9 எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது. 9, 1, 8 உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? 9, 1, 8 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 9, 1, 5. சரிங்களா?
ரிசல்ட்டுக்கு இந்த 8க்கு 957, இந்த 3க்கு 910, இந்த 4க்கு 987. சரிங்களா? ட்ரிபிள் நம்பர்ஸு கண்டிப்பாக நாளைக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் நம்பர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அதையும் விட்டு வைக்கல. உங்களோட கணிப்பில் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் ஓரளவுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தது ஏபிசி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் என்னப்பா நம்பர் நீ கொடுக்க போகிறேன்னு சொல்லுங்களா? ஏபியை பொறுத்த வரைக்கும் அதே தான் நண்பர்களே, 99. சரிங்களா? 99 51 70 86 18 33 90 76 88 11 90. ஏசியை பொறுத்த வரைக்கும் அதே தான், 99 58 77 81 11 35. இப்போ பார்த்திங்கன்னா 76 55 89 51 77 79. சரிங்களா? ஏசி. பிசியை பொறுத்த வரைக்கும் அதே தான், திரும்பவும் பிசிக்கும் நம்ம ட்ரிபிள் நம்பர்ஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். 100 அடித்த மாதிரி நாளைக்கு மாப்பிள்ளை 999 அடித்தாலும் அடிக்கிறதுக்கு சந்தேகங்கிறது கிடையாது, வாய்ப்புகளும் உண்டு தான். சரிங்களா? பிசி 99 18 07 61 85 36 97 91 95 0 5 66 39. சரிங்களா? அவங்க கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 99 18 07 61 85 36 97 91 95 05 66 39. ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேனே, அதில் ஜஸ்ட்டு உங்களுக்கு 997 101 385 568 117 369 598 565 336 588. சரிங்களா? ஏபிசியை பாக்ஸ்லாம் ஜஸ்ட்டு போட்டு நான் ஜஸ்ட்டு பாக்ஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த ஏ போர்டுக்கு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 9 5 7 8 1 3. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 8 7 1 5 6. இதுலேயும் உங்களுக்கு சி போர்ட்லேயும் 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துருக்கேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், 9 1 0 6 8 3 1 2 3 4 5 6. மொத்தம் ஒரு போர்டுக்கு 6 நம்பர் அப்படிங்கிறது மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே ஏபிசி போட்டு கொடுத்துருக்கேன். 4டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 4டி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 38 34க்கு 38 34 2 டே ரிசல்ட். சரிங்களா? இந்த 3க்கு நான் எடுத்துருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5 9 0 2 4 3 1 2 3 4 5 6 நம்பர் இதுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்படியே செட்டாக இருக்குது. ஏ போர்டில் 6 நம்பரு, பி போர்டில் 6 நம்பர், சி போர்டில் 6 நம்பர். அதே மாதிரி 4 டிஜிட்லேயும் 3 இந்த 3க்கு நான் 4 நம்பர் வச்சுருக்கேன். சரிங்களா? இதையும் உங்களோட கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 58 65 93 61 0 8 0 9 25 38 47 11
333 5 கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 590243 சரிங்களா. இது 4 டிஜிட் எடுத்துருக்க நம்பரு. இதை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த ஒரு போர்டுக்கும் 6 நம்பரை வச்சு நீங்கள் அப்படியே பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் பார்க்கலாம் நம்பரில் சரிங்களா. மறக்காமல் இதை கொஞ்சம் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா. ஏபிஏசிபிசி நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒரு போர்டுக்கு 6 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களோட கணிப்பில் இந்த போர்டு நான் கொடுத்துருக்க அந்த 6 நம்பரில் ஏதாச்சும் உட்காந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 4D பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 590243 இந்த 3க்கு எடுத்திருக்கேன் சரிங்களா. நாளைக்கு 3க்கு 3 இறங்கலாம், இல்லை 3க்கு 4 இறங்கலாம், இல்லை 3க்கு 2 கூட இறங்கலாம். 2 3 4 சரிங்களா. 5 கூட இறங்கலாம். 2 3 4 5 அப்படி இல்லைனா 0 அப்படி இல்லைனா 9. இந்த கணிப்பில் இருக்க இந்த நம்பர் உங்களோட கணக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏபிசியை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் இதை வச்சு நான் பாக்ஸில் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பாக்ஸில் நிறைய செட்டு வருது தான். இருந்தாலும் உங்களோட கணிப்பில் இந்த செட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சா அதை டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணாலும் பண்ணுங்கள் சரிங்களா. வாய்ப்பு இருக்குது. டபுள் நம்பர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரிபிள் நம்பர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளைக்கு ப்ளே பண்ண பாருங்கள். அருமையான வெற்றியோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் இருந்தாலும் நாளைக்கு முழு வெற்றியை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் சரிங்களா. அது வரைக்கும் நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் போர்டு ஸ்ட்ராங்கு ஏபிசி எல்லாம் ஒரு சூப்பரான கணிப்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிற நண்பர்களே. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஒரு சேனல், இது உங்களுடைய சேனல். நம்ம கொடுக்குறதுல தினம் வெற்றி என்ன. இன்றைக்கி கொஞ்சம் போர்டு சொதப்பல் இருந்தாலும் ஆல் போர்டு ஸ்ட்ராங்கு நம்ம குறிப்பிட்ட நம்பர் வந்துருச்சு. 4 டிஜிட்லேயே 3க்கு 3 உட்காந்துருச்சு. சி போர்டில் 4க்கு 4 உட்காந்துருச்சு. இந்த 2 போர்டு மட்டும் சொதப்பல் ஆகிடுச்சு. வருத்தம் இருந்தாலும் நாளைக்கு முழுமையான வெற்றியோடு உங்களை சந்திக்கிற நண்பர்களே. அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.